கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டர் பற்றின வீடியோ. RSI இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக எதற்கு பயன்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் நம்ம வாங்கிட்டோம், அது வந்து விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, எந்த இடத்துல நம்ம செல் பண்ணால் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல பை பண்ணால் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது பயன்படும். ஸோ இதை பற்றின முழுமையான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த RSI அப்படிங்கிறது என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மூமெண்டம் ஆசிலேட்டர்னு சொல்லுவோம். ப்ரைஸை பேஸ் பண்ணி, அதாவது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் இது வந்து கேட்டகரிஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிற வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். பார்த்த உடனே இந்த நம்பரை பார்த்த உடனேவே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் மூமெண்டம் வந்து ஈஸியாக நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த இடத்துக்கு போனால் இது வந்து விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேல்யூ 70 அப்படிங்கிறதுக்கு போச்சுன்னா ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு. அதாவது எல்லோரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதிக அளவில் வாங்கிட்டாங்க, ப்ராஃபிட் அடைஞ்சோடனே செல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த 70 அப்படிங்கிற பாயிண்ட்டு. அடுத்தது ஓவர் சோல்டு, அதிக அளவில் எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரைஸ் மிகவும் கீழே இறங்கிருச்சு, இதற்கு பிறகு வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா 30ங்கிற பாயிண்ட்டு. ஓகேங்களா? சரி, இதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இது நம்பர்ஸ் தான், ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுனுடைய கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆவரேஜ் கெயின் வேல்யூ, ஆவரேஜ் லாஸ் ரேஷியோ, இந்த ரெண்டையும் வச்சு தான், இந்த பீரியட் எல்லா கால்குலேஷனையும் வச்சு தான் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார்முலா இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு பார்த்தாவே புரியும். இது நம்ம இந்த விளக்கமாக சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபார்முலாவை போட்டு நம்ம பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் தான் வேலையை முடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம பெரிய எஃபர்ட்டோ இந்த கால்குலேஷன் எழுதி சால்வ் பண்ணுறதோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேல்யூ இருக்கும் அப்படின்னா 0 to 100 உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே வீடியோவும் காட்டிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 தான் வேல்யூஸ் காட்டும். டிஃபால்ட் பீரியட் வேல்யூ அப்படிங்கிறது 14 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி எது வந்து ஓவர் சோல்டு, அதிக அளவில் எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, விற்று முடிச்ச உடனே என்னாகும், மறுபடியும் பவுன்ஸ் ஆகிற பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜென்ரல் வேல்யூ. அடுத்தது 70 அப்படிங்கிறதுக்கு வந்து ஓவர் பாட்னு சொல்லுவோம். எல்லோரும் அதிக அளவில் வாங்கிட்டாங்க, விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் இந்த ஓவர் பாட், அதாவது 70 அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த 30 அப்படிங்கிற பாயிண்ட்டும் 70 அப்படிங்கிற பாயிண்ட்டையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 70ங்கிறத உடைச்சு மேலே ஒரு 75 அப்படிங்கிற பாயிண்ட்டை RSI வந்து டச் பண்ணுது அப்படிங்கிற வச்சுக்கோங்க. அதை வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே எப்போ வந்து 70க்கு கீழே வர ஆரம்பிக்குதோ அதற்கு பிறகு வந்து கண்டிப்பாக விலை இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓவர் பாட்டுக்கு போச்சுன்னா நமக்கு இருக்கிற பெனிஃபிட், நம்மகிட்ட இருக்கிற காயின் வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எந்த இடத்துல இறங்குங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டோட அழகாக எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த இது பயன்படும். இறங்குறத வச்சு ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு வந்து எது பயன்படும்னா, நம்ம ஷார்ட் எடுத்தோம் அப்படின்னாலும் ப்ராஃபிட் ஆகுது. இதுலேயே வந்து 3 வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த RSIயை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ரேஞ்ச் பவுண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாட் மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்த அந்த 30, 70 அப்படிங்கிற வேல்யூ. சிலர் வந்து 20, 80ன்னு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 30, 70ங்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாது. 40 to 90 அப்படிங்கிற வேல்யூ, அதாவது ஓவர் சோல்டு அப்படிங்கிறது 40ஆகவும் ஓவர் பாட் அப்படிங்கிறது 90ஆகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவர் சோல்டு அப்படின்னா 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓவர் பாட் அப்படின்னா 60ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 60 போச்சுனாவே விலை இறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உண்டான விளக்கங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்டு தான் மோஸ்ட்லி எல்லாரும் பார்க்குறது. சைட்வேஸ் மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் தான். 30 to 70ங்கிறத மோஸ்ட்லி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்தது. இதில் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது எல்லாத்துடைய கேள்வியாகவும் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நான்
நான் யூஸ் பண்ணுறது 1 டே டைம் ஃப்ரேம் வச்சேன்னா அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் 4 hour டைம் ஃப்ரேம் வைக்கலாம்னாலும் வைக்கலாம், வீக்லி வைக்கிறனாலும் வைக்கலாம். பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டே கேண்டில் வச்சேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 6 to 10 டேஸுக்குள்ளே நம்ம இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லலாம். அதே 4 hour சேட்டை வச்சிங்கன்னா அடுத்த ஒரு சில 4 மணி நேரம் சேட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் ரீசன். ஒழிய இதை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. சில நேரங்களில் இதில் RSI இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். எந்த இடத்துல ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வந்து சில நேரங்களில் ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு இண்டிகேட்டருமே 100% ரிசல்ட்டுங்கிறது கொடுக்காது. 100க்கு 70% ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட். இது நான் சொல்கிறது. சிலர் வந்து 80 சொல்லுவாங்க, 90 சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே பிளைண்டாக நம்பக்கூடாது. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சேட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை கன்ஃபர்மேஷனுக்கு அதையே பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன விஷயமெல்லாம் அங்கே நடந்திருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் இதை பார்த்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இது பயன்படும். ஜென்ரலாக நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சிலேயே இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும், சேட்டுக்கு கீழே. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே அது எனேபிள் ஆகிக்கும். ஓகேங்களா, செட்டிங்ஸ் வேணும்னாலும் நம்ம செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் பயன்படுத்துறது ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ அந்த ட்ரேடிங் வியூவில் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சரி, இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நமக்கு என்ன காயின் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த BTC அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் ஃப்ரேமை செட் பண்ணணும். இந்த BTCங்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ட்ரேடிங் வேல்யூம் அதிகமாக இருக்கும், நமக்கு சேட்டுடைய கிளாரிட்டிங்கிறது ரிசல்ட்டுங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது டைம் ஃப்ரேமுக்கு போவோம். டே சேட்டில் தான் நான் வச்சுருக்கேன். டே சேட்டில் வேறு ஏதாவது நான் 1 hour சேட்டு 4 hour சேட்டு வேணும் அப்படின்னாலும் இதில் போயிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இண்டிகேட்டர்ஸ். நமக்கு இதுதான் முக்கியம். இந்த இண்டிகேட்டர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். சர்ச்சில் போய் RSI அப்படின்னு கொடுங்க, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே கீழே உங்களுக்கு பின்னாடி தெரியும், அதுலேயே ஸ்க்ரீன்லேயே அந்த சேட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஆசிலேஷன்ஸ் எல்லாமே கிளியராக காட்டிகிட்டு இருக்கும். சரி, இப்போ அதுக்கு உள்ளே என்டர் ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் மாத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த RSI அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, அதை வந்து நான் பிங்க் கலரில் மாற்றிக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, அந்த ஒரு லைனே போதுமானது. நான் வந்து மாற்றி காட்டுறேன், எப்படி மாற்றுறதுங்கிறத காட்டுறேன், பார்த்துக்குங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பிங்க் கலரில் நான் மாற்றிட்டு லைன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிக் அடிச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க. அந்த MA அப்படிங்கிறதுக்கும் நான் கலர் மாற்றிருப்பேன். கலர் மாற்றிட்டு அதே மாதிரி ஸ்ட்ராங்காக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, மாற்றினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. செட்டிங்ஸுங்கிறது வேலை முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம சொன்ன விஷயமெல்லாம் இதில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவும் அடுத்தது ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிக்கலு. இது ரீசெண்டாக வந்த இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் ரேஷியோ வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூமெண்டம், அந்த கர்சரை வந்து நீங்கள் டாப்புக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள். டாப்புக்கு கொண்டு போனேன் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது பிட்காயினுடைய விலை 73,000 போகிற இடத்துல நான் அந்த பாயிண்ட்டை வச்சுருக்கேன். அந்த 73,000 போன இடத்துல RSI இண்டிகேட்டருடைய பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 78 அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ அது ஓவர் பாட்டில் இருக்குது, விலை இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லியிருந்தோம் 70 அப்படிங்கிறது. 70 தாண்டிச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணிடுவாங்க ஸ்பாட்டில் வாங்கியிருந்தா. இதுவே வந்து இதுங்க ஷார்ட் எடுக்கணும், ஷார்ட்டில் வந்து அதாவது இறங்கும் போதும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ட்ரிங்கிறது எந்த இடத்துல எடுப்பாங்கன்னா 70க்கு கீழே உடச்சி வரும்போது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க ஷார்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் 2 விதமான ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 70க்கு பிறகு இறங்கி இருக்குதான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. அடுத்த 3 கேண்டல் நான் வச்சிருக்கிறது எல்லாமே டே கேண்டல். அடுத்த 3 நாட்கள் வந்து ப்ரைஸ் இறங்கி தான் இருக்குது. ஸோ இப்போ ஓவர் பாட்டுக்கு போயிருந்துருக்குது. ஓவர் பாட்டுக்கு போகிறப்ப பிட்காயினுடைய ப்ரைஸ் 72,400 அதாவது 700 வரைக்கும் கூட போயிருந்துச்சு. இப்போது அதற்கு பிறகு ஓவர் பாட்டுக்கு போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 64,900 வரைக்கும் இறங்கி இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு இறங்கி இருக்குது. நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம், அந்த 73,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்திருந்தோம்னா லாஸ் ரேஷியோ இருக்காது. அது இன்னொரு எக்ஸாம்பிள், இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். அப் ட்ரெண்ட் சேட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கும். 2-3 நாட்கள் தொடர்ந்து ஏறி இருக்கும். அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன ரேஞ்சில் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இப்போத்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு
கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கிளியராக ஒரு 4-5 நாட்கள் கிரீன் கேண்டலே விழுந்திருக்கும். அதாவது அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த அப் ட்ரெண்டில் வந்து ஒரு வேல்யூவை நான் மார்க் பண்ணுறேன், ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஹையை மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டருடைய வேல்யூ 86 அப்படின்னு. அப் ட்ரெண்டில் என்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அந்த அப் ட்ரெண்டுங்கிற இருக்கும்போது எந்த வேல்யூ டச் பண்ணால் ஓவர் பாட் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது அதில் என்ன ப்ரைஸுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது 68,183 வரைக்கும் உயர்ந்திருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இறங்கி இருக்குது. அதாவது இறங்கின வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் 62,000 வரைக்கும் இறங்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மிகப்பெரிய அளவிலான ஒரு இறக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் வேல்யூஸை வச்சு இந்த வேல்யூவை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் இந்த 30-70ங்கிறது சைடுவேஸ் மார்க்கெட்டில், அதாவது நீங்கள் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து இதை பயன்படுத்தலாம். அப் ட்ரெண்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், டவுன் ட்ரெண்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டில் ப்ராஃபிட் பண்ணிக்கிறது ஈஸி. இதுவே வந்து நான் இறங்குறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல. ஸோ ஓவர் பாட்டுக்கு போச்சுன்னு இறங்குங்கிறதும் தெரியும். ஸோ அந்த இறக்கங்கிறத கண்டுபிடிச்சதுனால ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறவங்களும் அதிகமாக எடுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து 100% அக்யூரசின்னு சொல்ல முடியாது. 70% நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரையும் பார்த்துருவேன், சேட் பேட்டர்ன்ஸும் நமக்கு சாதகமாக இருக்குதாங்கிறத பார்த்துட்டு தான் நான் என்ட்ரி எடுப்பேன். பிகினர்ஸுக்கு இது வந்து ஒரு பேப்பர் ஒர்க்காக பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சேட், இப்போ லைவாக போயிட்டு இருக்கிற சேட்டையும் ஒன்று எடுத்து பாருங்கள். ஓவர் பாட் எந்த காயின் டச் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். அது டச் பண்ணதுக்கப்புறம் விலை இறங்குதா அப்படிங்கிறதையும் கவனி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம டெலகிராம்லேயும் இந்த மாதிரியான போஸ்ட் ஓவர் பாட்டில் இருக்குது, ஓவர் சோல்டில் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். அதுவும் பாசிட்டிவான நமக்கு சொன்ன மாதிரியே நிறைய ரிசல்ட்ஸும் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நடந்துட்டு கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.